ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இது பாருங்கள், நான் செடி வளர்த்துட்ருக்கேன். மூலிகை செடின்னு சொன்னேன்ல, எலும்புருக்கி செடி. இது எலும்புருக்கி மூலிகை செடி. இதை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ போட்டு இந்த 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 லீஃபெல்லாம் நீக்கிட்டு எடுத்து நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு இதை இந்த தழையை எடுத்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எலும்புருக்கி தழைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா, இதுலேருந்து லீஃபெல்லாம் நான் பறித்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். இது இருக்குது பாருங்கள், இதுதான் எலும்புருக்கி தழை. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையும் பறித்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை எலும்புக்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு காட்டுறேன். ரியலாக நீங்கள் பாருங்கள். இந்த தழையை வாங்கி நீங்களும் உங்கள் செடியை வைக்க முடிஞ்சால் வச்சு எடுத்து செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்கி கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சொன்னேன் இல்லைங்களா, அங்கே பறிச்சுன்னு வந்து வச்சுருக்கேன்னு. இதுதான் அந்த தழை. கொஞ்சம் தான் கிடைச்சது. அதுக்கு நம்ம என்னென்ன போட்டு செய்கிறோன்றதை நான் சொல்கிறேன். பால், 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு, இது பாருங்கள், உளுத்தம்பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இது எல்லாம் இப்போ போட்டு நம்ம செய்ய போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். போட்டுக்குவோம். போட்டுக்குவோம். கொஞ்சம் அரைஞ்சிட்ட பிறகு மீதி ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். இது வரைக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா மையாக அரைச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் பால் தான் ஊற்றினேன். மீதம் இருக்கிற பாலும் இதில் ஊற்றி, முடிஞ்ச அளவுக்கு பச்சை பால் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹெல்த்துக்கு இன்னும் நல்லது. இப்போ இதை கலக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை போட்டு கலந்துக்குவோம். ஆமாம், இது போட்டு கலந்துக்குவோம். பால் ஊற்றணும்ல, இது நல்லா கலக்கணும். இது மாதிரி நல்லா 4 முறை உங்களுக்கு வீடியோக்காக ஒரே முறை கலக்கிட்டு விட்டேன். இதை ஒரு 10 முறை இப்படி போட்டு ஊற்றி கலக்கணும். நான் இந்த மாதிரி ஊற்றி கலக்கிடணும். சும்மா போர் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு முறை கலக்கிட்டு விட்டுட்டேன் பாருங்கள். நீங்கள் நல்லா 4 முறை போட்டு டீ ஆற்றுற மாதிரி ஆற்றுனீங்கன்னா அது எல்லாம் ஒன்று கலந்து வரும். அதுக்கு அடுத்து நம்ம டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்ணும். இது மாதிரி அரைச்சி வாரத்தில் 1 முறை சாப்பிடுங்க. கண்டிப்பாக 1 முறை சாப்பிட்டிங்கன்னா இந்த மார்வலி வருது, நெஞ்சு வலி வருது இல்லை, அது வராது. உளுத்தம்பருப்பு இல்லையா, எலும்பு தேய்மானம்லாம் போக்கிடும். இதில் நீங்கள் முட்டை கூட போட்டு கலந்துக்கலாம். எனக்கு முட்டை பிடிக்காது, அதனால் நான் முட்டைலாம் போட மாட்டேன். நீங்கள் போட்டு இஷ்டமாக இருந்தால் முட்டை போட்டு கலந்து இது மாதிரி அது 4 முறை கலக்கி நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இது வெறுமனே நீங்கள் இதே மாதிரி குடித்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த்து. அந்த தழை எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த எலும்புருக்கி தழை, இது எல்லாம் போட்டதுனால நல்ல போன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். வாரத்தில் 1 முறை சாப்பிடுங்க கம்பல்சரி.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எலும்புருக்கி தழை செய்முறை. இன்றைக்கி நல்லா கரெக்டாக செஞ்சு காட்டிட்டோம் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. செஞ்சு ஹெல்த்துக்கு நல்லது எதுவோ அதை சாப்பிடுங்க. எலும்புருக்கி தழை கடையிலன்னா வெளியில் எங்கே காட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செடி எங்கேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதை நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஒரு செடி. அது லைட்டாக தான் வந்துன்னு இருக்குது. இந்த மழைக்கு அந்த அளவுக்கு சரியாக வரல. கொஞ்சம் வெயில் காலத்தில் தண்ணி நல்லா போட்டோம்னா நல்லா உரம் கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லா தளிர் விட்டு நல்லா வரும். நீங்கள் இது மாதிரி இந்த தழையை வாங்கி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா செடியாக கூட நர்சரியில் இருக்கும். கண்டிப்பாக செடி வாங்கிட்டு வந்து வைங்க. கண்டிப்பாக செடி வச்சிங்கன்னா நல்ல யூஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த தழை பாருங்கள். இந்த தழையோடு சேர்த்து உங்களுக்கு வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.